தமிழகத்தின் அனைத்து மக்களும் காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் தோட்ட பேசுகிறேன். சமூக ஆர்வலர், சமூக சேவகர். வருகின்ற 26 தேர்தலில் போட்டி திமுகவா அதிமுகவா ரெண்டு தான் கடும் போட்டி. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய ரசிகர் மன்ற கூட்டத்தில் போட்டியை வந்து டிஎம்கே டிவிகே அப்படின்னு ஒரு 2 பேர் போட்டியே கிடையாது. நீ ஒரு செல்லாத காசு. இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பிச்சுன்னா வா, மக்கள் ஒரு நல்லவனாக இருந்தால் ஓட்டு போடுவாங்க, எல்லாம் துரத்தி அடிச்சுக்குவாங்க. 2026 ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தெளிவாக இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு போடக்கூடாதுன்னு. எந்த கட்சியை வந்து சாராதவன், இது கட்சியே கிடையாது. சாதாரண ஒரு எதிரோட தொண்டல். இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா, விஜய் என்ற தற்கூரி என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாமல் வந்து மக்களோட விளையாடுகிறாரு. நான் விஜயுடைய ரசிகர்களை பார்த்து கேட்குறேன், தயவு செய்து உங்களுடைய நடிகனை வந்து ஆதரிங்கோ. அவர் கட்சி என்று ஒன்று ஆரம்பித்தா அவர் ஓட்டு போடுங்கோ. நான் வேணாம்னு சொல்லுறேன். உங்களுடைய வேலையை பாருங்க. வேலையை விட்டுட்டு வந்து நடிகர் வரான்னு சொல்லிட்டு போவாதீங்க. உங்களை பெத்த தாய் தகப்பனை பாருங்க, உங்களோட மனைவியை பாருங்க, உங்களுடைய பெத்த குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. அதுதான் உங்களுக்கு வருங்காலத்தில் நல்ல ஒரு எதிர்காலம். விஜய் என்ற நடிகர் இந்தியாவிலேயே அவர் மாத்திர நடிகர் இல்லை, ஒரு மாநிலத்தில் நடிகர் இருக்காங்க. இவரோட ஃபேவரட் நடிகர் தான் இருக்காங்க. ஆனால் அவர் சம்பளமும் வாங்கி மத்திய அரசுடைய வருமான வரித்துறைக்கு வருமானம் கட்டாமல், கணக்கு காட்டாமல், இந்த தற்கொலை வந்து ஒருத்தர் பாண்டிச்சேரி பரோட்டா மாஸ்டர் புஷ் ஆனந்த் அவரை வச்சு பிளாக்ல டிக்கெட்டை விற்று 100 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபாய், 200 ரூபா டிக்கெட்டு 4000 ரூபாய், அப்படி அந்த மாதிரி வந்து பல கோடிகளை சம்பாதிச்சு வச்சுருக்காப்புல விஜய். விஜய்க்கு வந்து பணத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ நடிக்கவும் வேணாம், தொழிலும் பண்ண வேணாம். ஆனால் ரசிகர்கள் உங்களோட குடும்பத்தை பாருங்க. அவர் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தா அவருக்கு உங்களுடைய வாக்கு சேர்த்துருவோம். ஆனால் விஜய் இந்த 2026 25 டிசம்பர் 31க்குள்ள கண்டிப்பாக கட்சியை விட்டு விலகுவா. அவருடைய ரசிகர் மன்றத்தை வந்து கலைப்பார். கட்சியை ஆரம்பிக்க மாட்டார். இப்போ அவர் ஆரம்பிக்கிறது கட்சி கிடையாது. ரசிகர் மன்ற பிரச்சாரம் கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுறாரு. ரசிகர் மன்றம் மாநாடு தான் போட்டார் விக்கிரவாண்டியிலையும் மதுரையிலையும். அதனால் தமிழக மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்து உங்களுடைய வாக்குகளை யாருக்கு போட வேண்டும் என்று முடிவு செய்து நீங்கள் வாக்களியுங்கள். மாற்று கட்சின்னு வந்து சொல்கிறாப்புல ரசிகர் கூட்டம். மாற்று கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக நல்லது செய்தால் திமுக ஓட்டு, அன்னதி வளர்ந்தால் நல்லது ஓட்டு. இதுதான் மாற்று கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை. வேறு எந்த கட்சியும் தமிழகத்தில் உள்ளே வர முடியாது. இதை நான் ஆயிரத்தரமாக சொல்கிறேன். வாழ்க புரட்சி அண்ணா நாமம், வாழ்க புரட்சி எம்ஜிஆரின் புகழ், ஓங்க புரட்சி அம்மாவின் புகழ். எம்ஜிஆர் தொண்டன், சமூக ஆர்வலர், சமூக சேவகர்.